எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 258வது வீடியோ. இதில் ரேக்கி சீரீஸில் 5வது பார்ட்டு. இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ரேக்கியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது யாருக்கெல்லாம் ரேக்கி ஹீலிங் பொருந்தும், யாரெல்லாம் ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கண்டிஷன். அதாவது என்னோட ஹெல்த்துக்கு, என்னோட ஆரோக்கியத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரேக்கி ஹீலிங் பொருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கும் ரேக்கி ஹீலிங் பொருந்தும். இப்போ யாராவது நினைப்போமா, என்னோடய ஆரோக்கியத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு? மற்றவங்கள குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? இப்போ என்னோடய பாடி வெயிட்டு, என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்து, என்னோடய சந்தோஷம், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அந்த ஒரு பொறுப்பு உணர்வு இருந்தால் அவனுக்கு ரேக்கி வேலை செய்யும். இதில் என்னென்னா, நம்ம நிறைய இடத்துல நமக்கு விஷயங்கள்லாம் தெரியுது, ஆனால் நம்ம பொறுப்பாக நடந்துக்கிறதில்ல. எப்படி பொறுப்பாக நடந்துக்கிறதில்ல? காலையில் 8 மணி வரைக்கும் ஏசியில் போட்டு தூங்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அப்பா, ஏசி போட்டு காலையில் அந்த 6லேருந்து 7 வரைக்கும், அந்த 5லேருந்து 6 வரைக்கும் தூங்குகிற தூக்கம் இருக்கே, என்ன சுகம்! ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, நல்ல கம்பளத்தை இழுத்து போர்த்திக்கிட்டு எதுக்கு இப்படியெல்லாம் தூங்கணும்? அப்போது அது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சும் நம்ம பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறோம். இது இப்படியே 10 வருஷம் இந்த ஏசியிலே காற்று இல்லாமல் அடைஞ்ச காற்றுலேயே படுத்து போனோம்னா அது பெரிய ஒரு டிசீஸில் முடியும். இப்போ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், அதெல்லாம் முக்கால்வாசி தெரியாமல் பண்ணலை, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். அதாவது பிஸா சாப்பிடக்கூடாது, மைனேசர் யூஸ் பண்ணக்கூடாது, டொமேட்டோ கெச்சப், கார்டன் ஃப்ரெஷ்ஷு, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு அப்படின்னுலாம் போட்டு, தக்காளி பழம் அப்படியே போட்டு கெச்சப்பு வைக்கிறாங்க. அதில் தக்காளியோட ஒரு சொட்டு கூட அதில் விழுந்ததில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் கூட அந்த நாக்கு டேஸ்ட்டுக்காக ஹோட்டலுக்கு போனால் ஊற்றி சாப்பிட வேண்டியது. அப்போ உடம்பு பாதிக்காமல் எப்படி இருக்கும்? ஃபார்ம் ஃப்ரெஷ்னு பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிறான், அந்த ஜூஸு இந்த ஜூஸுன்னு. நம்ம வீட்டில் ஜூஸு பண்ணி மறந்துட்டு எங்கேயோ அங்கே வச்சுட்டோம். ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தா நுரைச்சி இருக்கும். அந்த தோலை சீவிட்டாலே அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். சிலதெல்லாம் தோலோடு இருக்கும்போதே உள்ளேருந்த புழு வருது. மாம்பழத்துக்குள்ளெல்லாம் புழு வருது. எத்தனையோ பழங்களுக்குள்ளே புழு இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு கார்டன் பாக்ஸில் போட்டு அடைச்சி வைக்கிறான் ஜூஸு. ஷெல்ஃபில் அழகாக வச்சுருக்கான். ஃப்ரெஷ்ஷு என்ன ஃப்ரெஷ்ஷாக அதில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நம்ம நடந்துக்கிறதுனால தான் நமக்கு உடல் உபாதைகள் வருது. இப்போ டிசீஸ்னால் என்ன, ஈஸ்னால் என்ன? ஈஸியாக பண்ணுறது, சுலபமாக பண்ணுறது, லெகுவாக பண்ணுறது. இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதிட்டு வந்தது, நல்லா படித்த குழந்தையானா அதுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சரும் தெரியும், எல்லாம் நல்லா பண்ணும். எப்படிம்மா பண்ணேன்? ஈஸியாக இருந்ததுமா, எல்லாம் நான் படித்ததே வந்துச்சு, ஈஸியாக பண்ணிட்டேன். ஈஸ்னால் அவ்வளோ எளிமையாக சுலபமாக பண்ண முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்போ டிசீஸ்னால் என்ன? நம்மளால் எதுவுமே சுலபமாக பண்ண முடியல, பண்ண வேண்டிய விதத்தில் நம்மளால் பண்ண உடம்பு மறுக்குது. இப்போது 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளும்
150 கிலோ வெயிட் உள்ள ஆளும் ஓடுறாங்க. யாரால் ஈஸியாக ஓட முடியும்? 50 கிலோ வெயிட் உள்ள ஆள் ஈஸியாக ஓட முடியும். அதுதான் ஈஸ். அப்போது டிசீஸுங்கிறது ஒரு வார்த்தை. அதுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிசீஸ் ஈஸுக்கு முன்னாடி டிஸ்ஸுங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸு போட்டு அதை டிசீஸ் ஆக்குறோம். டிஸ்ஈஸ்னால் என்ன? உன்னால் சுலபமாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உன் உடம்பில் பாதை இருக்குது. அதாவது அவ்வளோ உடல் உபாதைகள் இருக்குது. மனசில் நெகட்டிவிட்டி அவ்வளோ இருக்குது. அதுதான் டிஸ்ஈஸுங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். அப்போ இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது அது உடம்பில் இருந்த விஷயத்தினாலே ஆகலாம், ஃபிசிக்கல் ரீசன்ஸ் ஆகலாம், மென்டல் ரீசன்ஸ் ஆகலாம். அதுக்கு காரணங்கிறது எதுவும் ஆகலாம். ஃபிசிக்கலில் உடம்பு பருவுடலில் வர்ற சேஞ்சஸாக இருக்கலாம், மனசில் வர்ற சேஞ்சஸ், இமோஷன்ஸில் வர்ற சேஞ்சஸ்ஸு. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ லேடிஸ்க்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, பாட்டில்ட் அப் ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுனாலே ஒரு மாதிரி மன இறுக்கம். அந்த மன இறுக்கத்தை வெளியே சொல்லிக்க முடியல. அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, அதுக்கு ஒரு வழி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி நம்ம சொன்னாலே யாரும் கேட்க போகிறதில்ல, இதை நம்மளை யாரும் புரிஞ்சிக்க போகிறதில்ல. திருப்பி நம்மளே தான் திட்டுவாங்க. அதை விட சொல்லாமலே இருக்கலான்னு மனசுக்குள்ளே வச்சு புழுங்கி மன இறுக்கம். அப்படி இருக்க லேடிஸ்க்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய டிசீஸுக்கு காரணமே மனசில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 வீடியோஸ் எல்லாம் அதை பற்றி போட்டிருக்கேன். லூயி ஹேங்கிறவங்க அழகாக ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஹீல் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் பாடி அப்படின்னு. அதில் அப்படியே புட்டு வச்சுருக்காங்க. அதை தான் நான் 3 வீடியோவாக போட்டிருக்கேன். அதே புக்கோட இது இந்த மாதிரி நம்ம உடம்பில் வர்ற வியாதிகளுக்கெல்லாம் உடம்பில் மட்டும் கோளாறு இல்லை, மனசில் இருக்க கோளாறு, நம்ம டிஎன்ஏயில் இருக்க கோளாறு, நம்ம வாங்கி வந்த வரோங்கிறோம்ல, நம்ம மூதாதையர்கள் பண்ண தப்பு, அவங்க அம்மா அப்பா பண்ண தப்பு, மூதாதையர்கள் பண்ண தப்பு, அதெல்லாம் பாரம்பரியமாக ஜீன்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம சக்கராஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ப்ராணிக் பாடி அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இதெல்லாம் வருது. ஓகே. ஸோ நம்ம நல்ல பொறுப்புணர்ச்சியோடு சாப்பிட்ற வேலைக்கு சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் சாப்பிட்டு, அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாலே போகிறோம், நோய் இல்லாமல் வாழலாம். ஓகே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதைத்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரேக்கி ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னா, அவங்கவுங்க உடம்பை பற்றின கன்சர்ன், அதை பற்றின ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேணும், அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். அப்போனா உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் பண்ணலாம். சிம்பிளாக சொல்ல போனால் அதில் நீ கருப்பு வெள்ளை, நீ ஜப்பானீஸ், நீ இந்தியன், நீ டிபெட்டியன், இல்லைன்னா நீ படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், எந்த விதமும் பார்க்க வேண்டியதில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், அனிமல்ஸுக்கு, பிளான்ஸுக்கு, செடி கொடிகளுக்கு, தாவரங்களுக்கு, பிராணிகளுக்கு எல்லாத்துக்கும் ரேக்கி நம்ம கொடுக்கலாம். ஒரு அம்மா வயிற்றில் வளர்கிற கருவுக்கு கூட நம்ம ரேக்கி கொடுக்கலாம். அவ்வளோ சேஃபான விஷயம் இது. ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ரேக்கி கொடுக்குறாங்கல்ல, அந்த சிகிச்சை கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பேர்? ரேக்கி ஹீலர். இப்போ இந்த ரேக்கி ஹீலரை பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரேக்கி ஹீலர் ஒரு சேனலாக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சேனலாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்போ நான் ஒரு ரேக்கி ஹீலர், நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிரபஞ்ச சக்தியை, ரேக்கி சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை, காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே வாங்கி ஆவாகிச்சு என் வழியாக அவங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான். அப்போது இந்த ஹீலருக்கு பெரிய ஒரு பங்கு இல்லை. ஆனால் ஹீலர் இம்பார்ட்டன்ட். ஹீலர் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஒரு ஹீலர் தான் அட்யூன்மெண்ட் வாங்கியிருக்காங்க.
அப்போ அட்யூன்டு ஹீலருக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜியை வாங்கி கொடுக்க முடியும். நினச்சவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால்தான் 2வது வீடியோலேயே அட்யூன்மெண்ட்டை பற்றியும் லீனியேஜை பற்றியும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோலேயும் இதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஹீலருங்கிற அதாவது சிகிச்சை ரேக்கி ஹீல் பண்ணுறவங்க அவங்க மெக்கானிக்கலாக பண்ணலை, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சரண்டர் மனோபாவத்தில் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேஷண்ட்டு சரியாவாங்க. சரண்டர் மனோபாவம்னா என்ன? அதாவது ரேக்கிக்கு நம்மளையே அர்ப்பணிக்கணும். ரேக்கி இப்படி வா, நான் சொல்கிற இடத்துல எல்லாம் ரேக்கி கொடு அப்படின்னு ஆர்டர் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நான் அந்த சரணாகத தத்துவத்தில் இருக்கும்போது தான், மனோபாவத்தில் இருக்கும்போது தான் நம்ம ரேக்கியை ஆவாகிச்சு நம்ம வழியாக கொடுக்குறோம். இதில் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரேக்கி ஹீலருக்கு ஒரு சேனலிங் மட்டும்தான், அவங்க ஒரு சேனல் தான், அவங்க ஒரு 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 டியூபு, ஒரு இடத்தரகர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது காரணம். ரேக்கி ஃபஸ்ட்டுலே நம்ம பார்த்தோம், ரேக்கிங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். அதாவது அதுக்குன்னு ஒரு புத்தி, அதுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அப்போது நம்ம ரேக்கியை இப்படி ஆவாகிச்சு, அதாவது எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். அதாவது இடது கையில் வாங்கி வலது கையில் கொடுக்கலாம், இல்லைன்னா இடது கையில் வாங்கி 2 கையிலையும் கொடுக்கலாம். ஓகே, அப்போது இப்படி எனர்ஜியை ஆவாகனம் பண்ணி பேஷண்ட்ஸுக்கிட்ட கொடுக்குறோம். அதுதான் நம்ம வேலை, ஹீலர் வேலை. பாக்கி எல்லாம் ரேக்கியே பார்த்துக்கும். இது ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நான் அது வரைக்கும் என்ன நினச்சேன், நம்ம வாங்கி அந்த இடத்துல காமிக்கணும், அப்போ தான் அதெல்லாம் சரியாகும். நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணுறோம், இல்லைங்கலை, சிம்பிள் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஒவ்வொரு சக்கராஸ்லையாக ஹீல் பண்ணி போகிறோம். பட் மெயினாக அதில் அர்த்தம் என்னென்னா, நமக்கு ரேக்கிக்கே சொல்லி கொடுக்க முடியாது. ரேக்கி இப்படி வா, நீ அங்கே போய் சரி பண்ணு, இங்கே போய் சரி பண்ணு, முதல்ல வயிற்றில் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் தலையில் காமிக்கிறேன், அப்புறம் காலில் அவங்களுக்கு தகராறு, இதெல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. அப்போ அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக ஹீல் ஆகும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ரேக்கியை நமக்கு, அதாவது அட்யூன் பண்ணவங்களால தான் இதை பண்ண முடியும். ஸோ நம்ம அட்யூன்மெண்ட் வாங்கும்போது, நம்ம ரேக்கியை ஆவாகிக்கும் போது, கூப்பிடும்போது அது தானாக வரும். அது தானாக நம்ம வழியாக அவங்களுக்கு பாஸ் ஆகும். அப்போது ரேக்கி உடம்பில் இங்கே தான் இதை ஒரு ரிப்போர்ட்டை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேக்கி உள்ளே அவங்க நோயாளி உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக வேலை இல்லை. ஏன்னா ரேக்கிக்கு எங்கெங்கே கோளாறுன்னு தானாக தெரியும், அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தீர்த்துரும். பட் இதில் என்னென்னா, இப்போ இங்கிலீஷ் மருந்து மாதிரி, நல்ல ஃபீவர், ஓடி போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வா, எல்லாம் சரியாயிடும் அப்படிம்போம். நல்லா கொதிக்கிற ஃபீவர், போ உடனே டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க, போட்டாச்சு, அடுத்த நாள் சரியாயிடுச்சு, வேலைக்கு போயாச்சு, எந்திரிச்சு நடந்தாச்சு. அப்படி நமக்கு இங்கே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. ரொம்ப அது நிதானமாக ஸ்லோவாக தான் பண்ணும். அதனால்தான் நிறைய சிட்டிங்ஸு கொடுக்கணும். நம்ம நிறைய சிட்டிங்ஸு கொடுத்தா தான் கண்டினியூஸாக, அதாவது புறையோடி போன டிசீஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப மாதங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாகும். ஏன்னா இது ஸ்லோ ப்ராசஸ் பட் கம்ப்ளீட் ப்ராசஸ். இப்போ அலோபதியில் ஏதோ இப்போ மூக்குச்சளி ஒழிகிட்டே இருக்குது, உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், உடனே மருந்து சாப்பிட்றோம். அது என்ன பண்ணும்? அதோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறதில்ல. மூக்குச்சளி ஒழுகுதா, நாளைக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணுமா, சரி உடனே ஒரு ஆன்டி அலர்ஜிக்கு எழுதி தரேன்,
டக்குன்னு அது அலர்ஜி அந்த மூக்கு ஒழுகிறத நிறுத்தும். அதுக்குண்டான மருந்து இருக்குது அலோபதியில், இல்லைங்கள. ஆனால் அப்போ மூக்கு சளி ஒழுகி வெளியே வர்றது தான் கரெக்டு. அதை நம்ம வரவிடாமல் தடுத்தோம்னா அது வேறு எங்கேயாவது போய் வேறு ஒரு டிசீஸாக பரிணாமம் எடுக்கும். ஓகே. ஸோ அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது தான் கரெக்ட். அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேக்கிக்கு அதுக்குண்டான புத்தி உண்டு. ரேக்கி ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ், ரேக்கி ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஷியஸ்னஸ். அப்போ ரேக்கியை எடுத்து விடுறது தான் நம்ம ஹீலர் வேலை. பாக்கி ரேக்கிக்கு ஃபுல்லாக தெரியும். ரேக்கி நிதானமாக பண்ணும். அதனால்தான் இது கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். பட் ரொம்ப சிவியரான புறையோடி போன விஷயங்கள்னால் அதுக்கு அவ்வளவு சிட்டிங்ஸ் தேவைப்படும். அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ரேக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. ரேக்கிக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அது வேலை செய்யாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேக்கியில் சிலவங்களுக்கு தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியும். யார் யாருக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னா, அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம், லைஃப் பார்ட்னருக்கு ஸ்பௌஸுக்கு கொடுக்கலாம், நம்ம பெத்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வேறு யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. காசு வாங்கிட்டு தான். ஏன்னா இத்தனை பேருக்கு அவங்களோட உள்ள கார்மிக் கனெக்ஷன்ஸ் ரொம்ப, அதனால நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். வேறு யாராக இருந்தாலும் பணம் வாங்கிட்டு தான் பண்ணணும். பணம் ஏன் வாங்கணுன்னா, பணங்கிறது நம்ம கேஷு நோட்டாக பார்க்குறோம், காயின்ஸாக பார்க்குறோம். ஆனால் மணிங்கிறது ஒரு எனர்ஜி. அப்போது ரேக்கி ஒரு எனர்ஜி. ஸோ இந்த பண்ட மாற்று முறைங்கிறோம்ல, அது மாதிரி நான் உனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து ஹீல் பண்ணுறேன். இப்போ நீ எனக்கு எனர்ஜி கொடுக்கணும். அதுவும் முக்கால்வாசி எனர்ஜிங்கிறது இந்த காலத்தில் பணமாக தான் கொடுக்கணும். ஓகேயா? ஏன்னா மணிங்கிறது ஒரு எனர்ஜிங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியல. அதனால்தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க வராங்க. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அப்போ நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக ரேக்கி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம கொடுக்குற ரேக்கி, நம்ம கொடுக்குற ஹீலிங்க்கு உண்டான பைசா அவங்கள்ட்ட வாங்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா வேறு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள்ட்டருந்து பணம் வாங்கணும். வேறு விதத்தில் நீங்கள் பணம் கொடுக்கலாம், வேறு விதத்தில் அரிசி வாங்கி கொடுக்கலாம், புடவை வாங்கி கொடுக்கலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த விதத்தில் வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஹெல்ப்புங்கிறது ரேக்கியில் ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு என்னோடய குரு அடித்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு உடம்பில் ஏதாவது ஒரு என்ன நோய் வந்ததுன்னா அது உடம்பில் இருக்கிறது மட்டும் இல்லை, அது மனசில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். ப்ராணிக் பாடியில் ஆரம்பித்து மென்டல் பாடியில் போய் அஃபெக்ட் பண்ணி இமோஷ்னலாக அது இது பண்ணி அஃபெக்ட் பண்ணி திருப்பி அது ஃபிசிக்கலாக வெளியே வருது. ஸோ ஃபிசிக்கலாக வந்தால் ஃபிசிக்கலாக மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா முடியாது. அதோட ரூட் காஸ், மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நன்றி. இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.